1 பாட் ரசம் சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, 3 தக்காளி எடுத்து அதையும் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கிறலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், கடுகு உளுந்து, கருவேப்பிலை, 1 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இடித்த பூண்டு போட்டு நல்லா தாளிச்சுக்கிறலாம். 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து ஒரு 10 செகண்டு வதக்குனதுக்கப்புறம் புளி, தக்காளி கரைச்சி வச்ச கரைசலோட 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒலை ஊற்றி வச்சுக்கிறணும். ஒலை நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ரச சாதத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மல்லித்தழை, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறணும். ஒலை கொதிச்சோடனே கழுவி வச்ச அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து விட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வச்சுக்கிறணும். நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் ரசம் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் மல்லித்தழையை போட்டு நல்லா மசித்து இறக்கி வச்சோம்னா ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு.